உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகன் ஐயா, என்னால இது முடியாது. நீங்க முன்னாடி, நான் உங்க பின்னாடி. பஸ்ஸோட வேகத்தை என்னால குறைக்க முடியாது. ஒருவேளை தப்பி தவறி நான் பஸ்ஸோட வேகத்துல உங்களை இடிச்சிட்டேன்னா எனக்கு பயமா இருக்கு மோகன் ஐயா. ஐயோ, அப்படிலாம் எதுவும் ஆகாது. இது வரைக்கும் ஒரு கொசுவு கூட அடிச்சது இல்ல. இதுல 6 அடி மனுஷன் அடிக்க போறியா? மோகன் ஐயா, எவ்வளவு பெரிய பிரச்சனையை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? அட, நான் ஒண்ணும் விளையாடல. சரி, அப்ப நீ அந்த போலீஸ் ஜீப்பை ஃபாலோ பண்ணி பின்னாடி போ. என்ன அன்ஃபாலோ பண்ணிடு. இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. நான் உன் கூட அப்படியே சைட்ல வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? நான் ஓட்டுறேன். இங்க பாரு, அதான் எனக்கு இது நல்லாவே தெரியும். உன்னோட கிருஷ்ண பரமாத்மாக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வேலையும் நீ கண்டிப்பா செய்ய மாட்ட. நீ குஷி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும் தெரியும். நீ என்னைக்கு அவளை என்னை விட்டு பிரிய விட மாட்ட. உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் ராதா. என்னால முடியும். இங்க பாரு ராதா, நம்ம கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. இதத்தான் பண்ணி ஆகணும். சரிங்க மோகன் ஐயா, இததான் பண்ணணும்னா நான் அதை பண்றேன். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு மோகன் ஐயா. நீங்க போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். அப்படி சொல்லு ராதா. இங்க முன்னாடி ரோடு கிளியர் ஆயிடுச்சு ராதா. அங்க முன்னாடி டிராபிக் இல்ல. ரொம்ப நன்றி கிருஷ்ணா. இப்ப கூட நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பொய்யாதான் தெரியும்லமா? அந்த போலீஸ் ஆபீசர் கூட சொன்னாரு நெட்வொர்க் வீக்கா இருக்குன்னு. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏன் மேலதான் சந்தேகம்ல? ஒருவேளை ராதாக்கும் குஷிக்கும் நான் கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் துளசியை எப்படி வீட்டை விட்டு வெளியில வர நினைச்சிருப்பேன். ஒருவேளை ராதாவையும் குஷியையும் நான் அந்த அளவுக்கு வெறுக்கிறவளா இருந்தா அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் எதுக்காக இவ்வளவு தூரம் வரணும்? அம்மா, நான் அன்னைக்கு உங்களை மிரட்டினதுக்கு காரணம் நான் வந்து மோகனை இழக்க விரும்பல. ஆனா நீங்க அந்த விஷயத்த மனசுக்குள்ள ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப எந்த தப்பு நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதை நான் தான் பண்ணணும் உங்களுக்கு தோணுது. என்ன பார்த்தா தப்பாவே தோணுது. அம்மா, எனக்குள்ள 1000 தப்பான விஷயங்கள் இருக்கலாம். ஆனா நான் ஒரு கொலைகாரி கிடையாதுமா. ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு கெட்டவ இல்ல. அதுலயும் குஷி மேல என் மோகன் உயிரையே வச்சிருக்காருமா. ஹலோ. ஓகே மோகன் சார், முன்னாடி பாதை எல்லாத்தையும் நாங்க கிளியர் பண்ணிட்டோம். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. தேங்க்யூ சார். நான் இப்பதான் ராதா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. பட் தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே, பார்த்து பத்திரமா வாங்க. ரொம்ப நன்றி கிருஷ்ண பரமாத்மா. அவர் தான் முன்னாடி பாதையை கிளியர் பண்ணிருக்காரு. இப்ப ராதா ரொம்ப ஈஸியா அந்த பாதையை கிளியர் பண்ணிடுவா. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே ராதா? சரி சரி மோகன். ஒன்னும் ஆகாது. இப்ப பாதை கிளியரா இருக்கு. நம்ம நேரா கிரவுண்டுக்கு போகணும். டென்ஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்ல. நீ பாட்டி வழியை விட்டு தள்ளி போங்க. ஐயோ அம்மா, தள்ளி போங்க. பஸ் வருது, தள்ளி போங்க. கடவுளே கிருஷ்ணா. பஸ் சைடுல திருப்புறாதா? மோகன், பார்த்து பத்திரம். மோகனையா, அந்த அம்மா அவங்க நல்லா இருக்காங்க. நான் பார்த்து அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. ராதா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ அவங்கள காப்பாத்திட்ட. இதே மாதிரி நீ மத்தவங்களையும் காப்பாத்தணும். ஓகே ராதா, பஸ் நேரா கிரவுண்டுக்கு கொண்டு போ. சரி.
போது நிறுத்து தாமினி, நீ பேசுறது என்னால கேட்க முடியல. இதுக்கு மேலே உன்னுடைய இந்த டிராமாவை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? முட்டாள் மாதிரி தெரியறனா? எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மோகனை அடைஞ்சே ஆகணுங்கிற வெறியில நீ என்ன வேணாலும் பண்ணுவ. இன்னைக்கு கண்டிப்பா மோகன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியே தீர்வேன். ரொம்ப கரெக்ட் தாம்மா. நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஆனா மத்தவங்களை எதுவும் பண்ண மாட்டேன். என்ன ஏதாவது பண்ணிப்பேன். தாமினி, இனிமே உன்னோட எமோஷனல் பிளாக்மெயிலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன். நான் கூட முடிவை எடுத்துட்டேம்மா. நான் உங்களை தடுக்கவே மாட்டேன், நீங்க போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சாகடிச்சுட்டு போயிடுங்கன்னு. தாமினி, போதும், இதோட நிறுத்தி. முடியாதுமா. இன்னைக்கு நீங்க என் மேல இவ்ளோ பெரிய பழிய போட்டிருக்கீங்க. நான் குஷியை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஏன் மோகன் பெத்த குஷியையா? அம்மா, நான் துளசியை கூட வெளியே விட போனேம்மா. எதுக்காக? குஷியை காப்பாத்துறதுக்காக தான். ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல. இனிமே இந்த வேதனையோட என்னால வாழ முடியாது. அதனால என்ன சாகவாச்சு விடுங்கம்மா. தாமினி நில்ல. தாமினி என்ன பண்ற? இல்லம்மா, என்ன விடுங்க. தாமினி இப்படி எல்லாம் பண்ணாத. விடுங்கம்மா, போறேன். தாமினி சொன்னா கேளு. இல்லனா மறுபடியும் நான் உங்களை பயமுறுத்துறேன், தொந்தரவு பண்றேன்னு உங்களுக்கு தோணும். தாமினி, அதனால பைத்தியம் மாதிரி நடந்துக்காத. இல்லம்மா, என்ன விடுங்க. நான் போறேன். நான் செத்து போறேன். நான் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன். அதை எனக்கு நானே தான் பண்ணிப்பேன். தாமினி, விடுங்கம்மா, நான் போறேன். தாமினி, தாமினி இத பாரு. சரி, நான் நம்புறேன். நீ நல்லவதான். நீ எந்த தப்புமே பண்ணல. போதுமா? என்ன மன்னிச்சிரு, ப்ளீஸ் மன்னிச்சிரு. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. இத பாரு, எனக்கு டென்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த கோவத்தை தான் நான் உன் மேல காட்டிட்டேன். சாரி. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ தயவு செஞ்சு அமைதியா இரு. வா, நாம அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். ராதா, குஷி, கீர்த்தி, அப்புறம் பஸ்ல இருக்கிற மத்த குழந்தைங்களையும் காப்பாத்த ட்ரை பண்ணலாம். ப்ளீஸ். நீ ஓகே தானே? எப்படியோ இன்னைக்கு இந்த சாரி உங்களை காப்பாத்திடுச்சு. இல்லைன்னா நான் உங்களுக்கு எண்டு கார்டு போட வேண்டியிருக்கும். இவங்களை எப்படியோ சமாளிச்சாச்சு. அப்புறம் அந்த மோகன் ராதாவையும் அந்த குஷியையும் காப்பாத்திட்டு போறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.